உங்கள் மனைவியை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு சமைச்சியான்னு கேட்டால் கால் வலிக்குதுன்னு சொல்லுவா. ஆனால் ஹோட்டலுக்கு போகலாமான்னு கேட்டால் படுவேகமாக நடப்பா. என்ன யோசிக்கிறீங்க? ஏனுங்கண்ணா, வரதட்சணை கேட்குற மாப்பிள்ளை வீட்டுக்கார துரோகினா, வசதியான மாப்பிள்ளை வேணும்னு கேட்குற பொண்ணு வீட்டுக்காரன் தியாகிங்களண்ணா. ஏங்க சோகமாக இருக்கீங்க? மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு வந்தா, இங்கேயும் சக்கரை பொங்கல் தீர்ந்து போச்சுங்கிறான். அட்வைஸ் பண்ணுறவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? உட்கார வச்சு ஒரு மணி நேரம் கூட அட்வைஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதில் உங்கள் பெருமையை மட்டும் பேசாதீங்க. ஏன் சார் இப்படி பொண்டாட்டிக்கே பயந்து நடுங்குறீங்கள்? தனியாக இருக்கிறோன்னு வாய்க்கு வந்ததை பேசாதீங்க தம்பி. ஒரு கல்யாணத்தை பண்ணி பாருங்க, அப்போதான் தெரியும். புது மாப்பிள்ளை இன்னைக்கு என்ன சமையல்? நீங்கள் வேற என்னடி மீன் குழம்புல ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு கேட்டேனே, அதுவா மீனில் ஸ்மெல் வருதுன்னு கம்ஃபர்ட் போட்டு வாஷ் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன சொல்கிறீங்க? லவ்வராக இருக்கப்ப டம்மியாக இருந்த, பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கியேம்மா. கடவுள் எல்லோர் வீட்லையும் இருக்க முடியாதுன்றதுக்காக தான் அம்மாவை படைச்சாருங்க. அப்போ மனைவியை ஏன் படைச்சாரு? கடவுளை மறந்துவிடக்கூடாதுன்னா. நீங்கள் எப்படிங்க கல்யாணம் பண்ணீங்க? பொண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்கிறான்னு சொன்னதாலே கல்யாணம் செஞ்சேன்னு. சூப்பர். அப்புறம் தான் தெரிஞ்சு 100 நாள் வேலைன்னு. ஏலே புரோக்கர் இருக்குடா உனக்கு. யாரங்க தேடிட்டு இருக்கீங்க? அதுவாங்க எல்லாம் ஓகே. 23 வயசில் கவர்மெண்ட் வேலை கிடச்சிடும்னு சொன்னால் அந்த ஜோசியக்காரனை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள். 6 டிஜிட் பாஸ்வேர்டை மறந்துட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுக்குற பக்கி, நீ அவளை மறக்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. மறந்துட்டு போய் வேலையை பாடுறா சொங்கி. ஐயா, வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ என்னையா 10 மணிக்கே தூங்க போகிற? எந்திரிங்க சாமி, கொஞ்ச நேரம் புலம்பலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னங்க சொல்கிறீங்க? புரிஞ்சுக்க மச்சா, வெறும் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்த்துருந்தா மட்டும் உருப்பட முடியாதுடா. என்னங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட் எங்கீங்க? கார்த்திகை மாதம் வந்துட்டாலே சின்ராஸ் கையிலே பிடிக்க முடியாது. ரிங்டோன் அண்ட் காலர் டோன் எல்லாத்துலேயும் பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு வச்சுருவான். உங்ககிட்ட இருக்க டேலண்ட் என்னங்க? 1000 தடவை யோசிச்சு தப்பான முடிவை கரெக்டாக எடுப்பாங்க. இன்னைக்கு என்னங்க கருத்து? 6 பேக் வேணும்னா தண்ணி கம்மியாக குடிக்கணும், கிட்னி நல்லா இருக்கணும்னா தண்ணி நிறையா குடிக்கணும். ஒன்றை இழந்தா தான் ஒன்றை பெற முடியும். அதில் எது ரொம்ப முக்கியன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் என்னங்க சொல்கிறீங்க? மன்னிக்கிற அளவுக்கு நல்லவனா இரு, திரும்பவும் நம்புற அளவுக்கு முட்டாளா இருக்காதே. நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட என்னங்க பண்ணணும்? நாம நம்புற மாதிரி நடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். பஸ்ஸில் போகும்போது என்னங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நம்ம ஸ்டாப் வரும்போது தான் நமக்கு பிடிச்ச பாட்டை போடுவாங்க. எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறீங்க? ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே, பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாம போயிடும். என்னங்க திங்க் பண்றீங்க? மற்றவர்கள் வறுமையில் இருப்பதை கண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் வறுமையில் இருப்பதை மறந்து. மெச்சூரிட்டினா என்னங்க? தப்பா பேசுறவங்களுக்கு பதில் சொல்றதை விட நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போறதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. ஒர்க் போகிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? நீ என்னதான் விழுந்து விழுந்து உழைச்சாலும் அதுதான் உனக்கு கடைசியில் கிடைக்கும். கடுப்பு தான். அடுப்பில் உட்காந்த மாதிரி இடுப்பு உடைகிற மாதிரி வேலை வாங்குவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அவார்ட் கொடுக்க மாட்டாங்க. அல்வா கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ.